பரிசுத்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனே, இப்போது படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். உமக்கு காணிக்கை செலுத்தின உம்முடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை நீர் பார்க்கிறேன். அவர்கள் கொடுத்து தேவனுக்காய் கொடுத்த இந்த கையின் பிரயாசத்தின் பலனை அவருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாமே கிருபை செய்கிறான். இந்த ஆராதனையிலும் இனி வருகிறதான எல்லா பகுதியிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தையை நீர்தாமை பலத்திலிருந்து எங்களுக்கு ஈவாய் தருவீராக. உடைய தாசனை பலப்படுத்தும் சகல துதிகர மகிமையாவற்றுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் லட்சியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவா. இன்றைக்கு இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையோடு சேர்ந்ததான விசேஷமான ஆராதனை நாள். நாம் தேவ ஸ்தம்பத்தில் வந்திருக்கிறது மிகவும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த சந்தோஷத்தையும் உருவாக்குறதா இருக்கிறது. இந்த வாரத்தில் 3 நாள் ஜெபம் வைக்கணும்னு நினைத்தேன், அது முடியாதபடி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை உள்ள காலையில் உள்ள உபவாசத்துக்கு எல்லாம் தேவர்கள் கடந்து வர வேண்டும். சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் ஆராதனை. சனிக்கிழமை மாலையிலே 25ஆம் தேதி அன்றைய மாலையிலே பிள்ளைகளுடைய பரிசளிப்பு விழா நடக்கும். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா தேவர்களும் கடந்து வர வேண்டும். காலையிலே வைக்கிற 5 மணி ஆராதனை 4:15 தொடங்கி விடுவோம். ஏனென்றால் நீங்க நேரமா போய் வீடுகளில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்க வேண்டுமே. ஆகையினால சற்று நேரமே தொடங்கி அதை நல்ல விதமாக நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவார். இம்மட்டும் இந்த ஆராதனையை நடத்தின தேவ பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, தொடர்ந்து உள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்தபடி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். நீதிமானே கடந்து வருவோம். சங்கீதம் 5:12 வாசிப்போம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12ஆம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர். நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கும் மேன்மைகளை குறித்து கடந்த நாளிலே ஒரு காரியத்தை பார்த்தோம். அவர் நம்மை நீதிமானை பாதுகாக்கிற தேவன், நீதிமானை பாதுகாத்து அவனை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் பார்த்தோம். இங்கே இப்போது ஒரு வசனத்தை வாசித்து கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்போது வந்திருக்கிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய ஒரு விசேஷமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். பூலோகம் எங்கும்
இதோ இந்த பண்டிகை மிகவும் விசேஷமாக எல்லா மக்களும் ஜாதி மதம் பேதம் இல்லாதபடி ஆச்சரிக்கக்கூடிய ஒரு விசேஷமான பண்டிகை நாளாக இருக்கிறது. ஒன்றானமை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு ஒருவர் தான் மெய்யான தேவன் என்பதை பூலோகத்தின் எல்லா ஜனங்களும் அறியக்கூடிய அளவிலே தேவன் நம்முடைய மகிமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசி கேட்டோம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சமாதானம் கொடுக்கிறவர். நீதிமானை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. நீதிமானுக்கு தேவன் சமாதானம் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு மனிதனுக்கு தேவை சமாதானம். மனிதன் சமாதானமற்றவனாக அங்கெங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறான். எப்படி சமாதானம் பெற்றோருக்கு தெரியல, எந்த வழியாக சமாதானம் கிடைக்கும் என்று தெரியல. இவ்விதமாக மனிதன் மிகுந்த வேதனையோடு காணப்படும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமானுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப பிதாவினிடத்தில் வந்தாதான் என்ன இருக்குது? சமாதானம் இருக்கு. வாசிங்க. அதே 14:27 வாசித்து பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யாருக்கு கொடுக்கிறேன்னு சொல்ற? சீஷர் இடத்துல சொன்ன அந்த வார்த்தை. அல்லேலூயா. சீசர்கள் யார்? நீதிமான்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காக வேண்டி வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சீஷர்கள். இங்க இருக்கிற நான் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? அவருடைய கருத்தை நம்ம அர்ப்பணிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் படிக்கிற அந்த நீதிமான்கள் யார்? ரோமர் 5:9 வாசிங்க. ரோமர் 5:9 அங்கே தெளிவா இருக்கிறது. வாசித்து பாருங்க. எல்லாம் வேத வசனம் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒரு தேவ பிள்ளை கழுவப்படும் போது அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசுனால தான் இதோ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதான் சொல்ற. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னால் அப்படி ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அது சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறார், இதோ என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. உலகத்தால் அது கொடுக்கவும் முடியாது, உலகத்தால் எடுக்கவும் முடியாது. இன்றைக்கு மனிதன் சமாதானத்துக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். பிரயாசப்பட்டு கடைசியிலே சமாதானத்தை காணாதவனாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறான். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. நாம் ஆராய்கிற தேவன் அவர் சமாதான பிரபு. வாசிப்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். மீகாவில் படிக்கிற அவரே சமாதான காரணர். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சமாதானக்காரராக இருக்கிறதானே ஆண்டவராகிய இயேசுவை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த பாதை நடக்கிறதோ அவர்களுடைய இறுதி எப்ப சமாதானமாக நிறைந்து கொண்டிருக்கும். வீட்டிலே ஆகாரம் இருக்கிறதா இல்லையா, அது ஒன்றுமே அந்த சிந்தனை வராது.
வீட்டுல என்ன குறைவு இருக்கிறது நிறைவு இருக்கிறது அதெல்லாம் அந்த சிந்தனை வராது. இல்ல வருமானம் இருக்குதா இல்லையா, ஆமென். இருதயம் எப்போதும் ஆபகம் தீர்க்கதரிசி சொன்னது போல இதோ இருதயத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி சமாதானம் தங்கி கொண்டே இருக்கு. அதை வாசித்து பாருங்க. ஆபகம் தீர்க்கதரிசி புத்தகத்துல நாம் படிக்கும் போது இதோ கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாதபடி போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், இடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாதபடி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் விழுத்துவோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய அனுபவம் இதுதான். அவர்கள் கர்த்தருக்குள்ள பூரித்து கொண்டிருப்பார்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் ஒலிக்கும். அவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள், ஆராய்ந்து கொண்டே இருப்பார்கள், தேவனை பற்றி பாடிக்கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய மகிமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். சரீர பிரகாரம் இந்த வருஷத்துல புதிய உடை கிடைத்தோ இல்லையோ, நல்ல ஆகாரம் இருக்கோ இல்லையோ, பண கஷ்டமோ இல்ல நிறைய செழிமையோ, எந்த சூழ்நிலை ஆனாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தனை நடத்த ஏண்டால் நான் நீதிமான். கர்த்தருடைய இரத்தத்தால், என் நேசருடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அதே நேரம் பாருங்க, உலக பிரகாரமான வேதத்துல சொல்லுவார், துன்மார்க்கருக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கர் சமாதானம் இல்லை. துன்மார்க்கரை நோக்கி பார்த்து எத்தனையோ மாடி மாடி வீடு, ஒரு மனிதனுக்கு 65 வீடா? பாவமே, இதுல என்ன செய்ய போற? ஒரு வீடை வைத்தே சமாளிக்க முடியல, அதை கிளீன் பண்ண முடியல. ஒரு பண்டிகை நாள் வந்தா அதுக்கு வெயிட் வாஷ் கொடுக்க முடியல, பராமரிக்கவே முடியல. அப்ப இவ்வளவு வீடுகள் இருக்கு, நாம எவ்வளவு பணம், எவ்வளவு சொத்து, எத்தனை கோடிகள். அப்ப அந்த மனிதனுடைய உள்ளத்துல என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அப்ப சமாதானம் இல்லாம எத்தனை வீடு இருந்தா என்ன, எத்தனை சாரி இருந்தா என்ன, எத்தனை பவுன் இருந்தா என்ன, எத்தனை வருமானம் இருந்தா என்ன, எத்தனை விதவிதமான காரியங்கள் இருந்தாலும் உலக இருந்தாலும் ஒன்றிலையும் ஒரு சமாதானம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், உலகம் கூட. அந்த வசனம் வாசிங்கம்மா, அந்த யோவான் 14:27 வாசிங்க. அருமையா இயேசு சொல்றார், வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம். அருமையான 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இந்த ஊழியத்தில் ஈடுபட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொக்கிஷத்தை அவர் கொடுத்தார். அது என்னவென்றால் சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் கொடுக்கிறது சமாதானம், வேற இந்த பூமியில ஒன்று இல்லை. அப்ப இயேசு பிடிக்கப்பட போகும் நேரத்துக்கு முன்னாக இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல எதுவுமே கொடுக்க. அப்ப அந்த பூமியும் பூமிக்கு எல்லாம் யாருடையது? இந்த தோணிக்கமா, யாருடையது? சாத்தானுடையது. காணப்படுற வெள்ளி, ஆஸ்தி, சொத்து, பொண்ணு, பொருளை, பூமிக்கு அடுத்த கண் காண்கிற எல்லாம் சாத்தானுக்குரியங்க. எல்லாம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் வெந்து ஒரு சாம்பலாகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பண்டிகை நாட்டில் எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, நான் இப்படி இருக்கிறேன், அப்படியே ஒன்னும் சிந்திய விடாது. சமாதானம் இருக்கிறதா? இயேசு கொடுத்த ஒரே பொக்கிஷம் சமாதானம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வசிக்கமா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு, என்னுடைய சமாதானம். இயேசு யார்? சமாதான பிரபு. நம்ம வாசித்தல்ல ஏசாயாவே, அவர் சமாதான பிரபு. அவர் தான் சமாதானத்தை ஊற்றும் உறைவிடம். யார் தூங்க கூடாது. எனக்கு இப்ப ஜெபம் பண்ணவே வேண்டாம், நான் நல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். ஆமா, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் இங்கதான் கவனிக்கணும். அந்த சமாதான பிரபுவா இருக்கிற இயேசுவிடத்திலிருந்து வருகிறார் பரலோகத்தின் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். அப்ப பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும்? ஏசாயாவின் புத்தகத்தை படித்து முடியுங்க. அதுல இன்னும் இயேசு அருமையா சொல்றார்.
உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலோ பயப்படாமலோ இருப்பதாக. பாத்தீங்களா? நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற போல சமாதானம் இல்ல. உலகத்தின் சமாதானம், கவனிங்க, உலகத்தின் சமாதானம் எடுபட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தேவ சமாதானம் நிறைவாக நம்மிலே நிலைத்திருக்கும். வாசித்து பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 26 அதிகாரம் 4 வசனம் படிக்கும் போது, ஏசாயா 26:4, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சமாதானத்தை தருவது மட்டும் இல்ல, இந்த சமாதானம் நம்மளை நிலைத்திருக்க ஆண்டவர் பாதுகாவலை கொடுக்கிறார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த சமாதானம் நமக்கு இப்போ நிறைந்து இருக்கட்டும். ஆமே. அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற வழி என்ன? வாசிக்க போகிற ஏசாயாவின் புத்தகம் சங்கீதம் எடுங்க. அங்க ஒரு வார்த்தை இருக்கு, அருமையா சொல்றாரு. 119 சங்கீதம், அதுல 119 எடுத்துட்டீங்களா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனுடைய 165 வசனம் வாசிங்க. 165, 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரலே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த சமாதானம் பெற்றுள்ளதுக்கு வேதத்தை நல்லா நேசிக்கணும். எங்க சுற்றியும் வேதத்துலதான் வருது. பாத்தீங்களா? வேதத்தை நான் அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக என்னால் என்று ஓசியாவில் படிக்கிறோம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் காலையில வேதத்தை நான் நேசித்து நல்ல அருமையாக வாசித்து வந்தேன்னு சொல்ல கரங்களை ஏத்துங்க. மொத்தம் இருக்கிறது 7 பேர், இருக்கிறதுல 3 பேர் கரம் தான் உயர்ந்திருக்கு. இப்படியா படிக்கிறது வேதத்தை? காலையில் எழுமன நமக்கு என்ன வேலை? வேதத்துக்கு தான் முதன்மையான இடம் கொடுக்கணும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானமே இல்லையே. சமாதானம் யாருக்கு சமாதானம்? துன்மார்க்கு சமாதானம் இல்லை. ஏன்? எவனுக்கு எல்லங்கல்ல தூக்கி மாற்றி போடலாம், எங்க சொத்து வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், உலக காரியம் எங்க ஈடுபடலாம், எங்க லஞ்சம் வாங்கலாம். அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் அப்படியே விதமா இருக்கும். உங்களுடைய இருதயம் எங்க இருக்குது, அங்க எங்கே உங்க பொக்கிஷன் இருக்கு, அங்கதான் உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன இல்லை, சமாதானம் இல்லாத அங்கலாய்த்து கொண்டிருப்பார். துன்மார்க்குடைய இருதயம் கொந்தளிக்கிற, சொல்லுங்க, கொந்தளிக்கிற, சொல்லுங்கம்மா, தெரியாதா? கடலின் அலைய போல இருக்குங்க. ஆமென். துன்மார்க்குடைய இருதயம் எப்படி இருக்கு? கொந்தளிக்கிற கடலில் ஒரே கொந்தளிப்பு தான். ஒரு நிம்மதி இருக்காது. ராத்திரியில கூட என்ன இருக்காது? தூக்கமே கிடையாது. வாசித்து பாருங்க. அந்த தேவப்பிள்ளை நாம் நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார். சங்கீதங்கள் புத்தகம் 4 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிற, ஆண்டவர் நல்ல தூக்கத்தை தராரு. நான் நல்லா தூங்குறேன். நான் தூங்குவேன். ஆண்டவர் என் பக்கத்துல வந்து என்னை என்ன செய்கிறாரு? சுகமாக என் பக்கத்துல வந்து என்னை தாங்குகிறார், பாதுகாக்கிறார். நல்ல மகனை தூங்கு, நல்ல மகளை தூங்க நேரத்துல தூங்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பல்லுடைய விஷயம் போண்டே இருக்கு. போயிட்டு வெளியில் ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன். உடம்பெல்லாம் தளர்ந்து ரொம்ப பிள்ளைங்க ஆகி போச்சு. இப்போ பிள்ளைகிட்ட சொன்னேன், நாளைக்கு நான் வந்து எல்லாம் ஆறாவது நடத்த போய் கஷ்டம், நீங்கள் நடத்திருக்கண்ணே. இல்லை நீங்கள் எப்படியே வந்துருங்கன்னாங்க. சரி பரவாயில்ல, பாருங்க அவ்வளோ பிள்ளைங்க வந்தோன்னா அப்படியே நல்லா தூங்கிட்டேன். மணிக்கூறாக தூங்கிட்டேன். பாருங்க, ஆண்டவர் நல்ல அருமையான நெத்திரியை தந்தார். காலையில் குறிக்கப்பட்ட நேரத்தில் எழுப்பி விட்டுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாருக்கு நித்திரை கத்தை கொடுக்கிறார்? நீதிமானுக்கு. ஐயா, ஆண்டவர் நேசிக்கிற அவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தோடு நித்திரை பண்றாங்க. பாருங்க, உலக மண் அரண்டு புரண்டு ஐயோ 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 உறக்க மாத்திரம் போட்டாலும் கூட தூக்கம் வரலடா பாவமே. அல்லேலூயா.
அநேக மக்களுடைய நிலை அப்படி இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் கடவுளுக்கு ஆனந்த கருத்து அந்த துதிங்க. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அதனால என்ன செய்யணும்? ஆடுவோம் பாடுவோம் ஓடுவோம் ஒன்றாய் ஆடி கொண்டாடி உற்சாகமாக நடித்து ஆடுவோம் பாடுவோம் ஓடுவோம் ஒன்றாய் ஆடி கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை சமாதானம் என்பது எப்படிப்பட்ட சமாதானம் தம்முடைய பிரதியை வைத்து தெரியுமா? ஏசாயா புத்தகம் 66 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வந்து வாசித்து கேளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புத்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும், சமாதானத்தை உங்களுக்கு நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும், ஜாதிகளுடைய மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவரிடமாக பாயும்படி செய்கிறேன், அவர்களிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது அருமையான தேவ பிள்ளையே, தேவன் தம்முடைய சமத்தை எப்படி கொடுக்கிறாரா? நதியை போல கொடுக்கிறாரா? நதி எப்போதும் வற்றி போகாத ஒன்று. நதியை போல சமாதானம். சமாதானம் தேவனுடைய சமுத்திரம் கிடைக்க கிடைக்க அது குறைந்து போகாதுங்க. அது மாறி போகாது, வற்றி போகாது, நின்று போகாது. ஏரோல சமாதானம் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும் சமாதானம். அந்த சமாதானம் கூட நின்று போகும். இப்ப ரேஷன் நின்று போமோ எல்லாம் பயந்தாங்க. ஏதோ கிடைச்சிட்டு இருக்குது. வேதத்துல படிக்கும் பஞ்சகாலம் கண்டிப்பா வரும் என்று. எப்ப ரேஷன் நிக்குதோ, எப்ப பஞ்சபுரம் சொல்ல முடியாது. ஆமே. ஆனா ஆண்டவருடைய சமத்துள்ளதான சமாதானம் நின்று போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போன்ற சமாதானம் ஐயா, அது புரண்டு வருகிறது. யாருக்கு நேராக புரண்டு வருகிறது? நீதிமானுக்கு நேராக. ஆமென், ஆமென். அவரை நேசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக பாலகனாகிய இயேசு தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கிற எத்தனை பிள்ளைகள் அத்தனை இருக்கும் தாராள சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சமூகமாகிய பண்டைய சாலையில சமாதானம் குறையல, ஏரோளம் இருக்கிறது. எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுவோம், நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோள சமாதானம். ஆனா துன்மார்க்கன்ற சமாதானத்தை காண முடியல. ஆமென். ஒரு தடவை அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் நாட்களிலே நடந்த இந்த சம்பவம் பயங்கரமான இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்சத்தின் மத்தியில கழுத தலையும் புறாவுக்கு போடுகிற பயத்தையும் விற்று பிழைத்தார்கள். குழந்தைகளை இதோ அப்படியே சமைத்து சாப்பிட்டார்கள். அவ்வளவு கொடிய பயங்கரமான சம்பவம் வந்தது. அந்த சூழ்நிலை மத்தியில இதோ கர்த்தர் நம்முடைய எலியாவை அந்த அருமையான தீர்க்கதரிசியுடைய கர்த்தரை சொன்னா, இதோ நாளிலே இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ஆனா ராஜாவுக்கு கையில கொடுக்கிற நம்பர்ல விசுவாசிகள் அடுத்த ஆண்டவர் சொன்னார், நீ இது உன் கண்ணால பாப்ப, ஆனா நீ அனுபவித்துக்கிட மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா.
உலகத்துல பாருங்க, தேவ பிள்ளை மகிழ்ந்து களி வந்து சந்தோஷப்படுவது உலகம் மனுஷன் காணுவான், அவனால அனுபவிக்க கொடுக்கல. ஏன்னா அவனுடைய இருதயம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. பாவத்தினால, சாபத்தினால, அக்கிரமத்தினால அவனுடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. சமாதான பிரபுவாகிய இயேசு அவனுடைய உள்ளத்திலே இல்லை. சமாதானமான பிரபுவாகிய இயேசு உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு என்ன வரும்? சமாதானம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், மகளே மகனே நீ பயப்படாத, சமாதானத்தின் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சமாதானத்தின் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மகிழ்வோம் மகிழ்வோம். எல்லாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சொந்தக்காரராக மாறி இருக்கிறபடினால அவருக்கு நான் ஆனந்தம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்றைக்கு அந்த கையில கொடுக்கிற ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பல. அவனுக்குள்ள தேவனுடைய ஒரு பிரசன்னம் வெளிச்சம் ஒண்ணு இல்லை. அந்த மகிமையான காரியத்தை காணக்கூடிய கண்கள் அவனுக்கு இல்லை. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளை கடைசி நடந்த காரியம் என்ன? கர்த்தர் சொன்னபடியே மறுநாள் அருமையான வார்கோதுமையும் கோதுமையும் நல்ல காரியங்களும் தாராளமாக தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்தது. இவன் பார்த்தான், இவனை நெருக்கி பிடிச்சு இவனை மிதிச்சு கொத்தி போட்டாங்க. உலக மனுஷன் அப்படிதான் முடிவான். கடைசியில துன்மார்க்கன் அப்படிதான் முடிவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளை என்ன, கர்த்தர்கள் மகிழ்ந்து போரித்து திருப்தியா சாப்பிட்டு நல்ல சுகமா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உலக மனுஷன் குடித்து வரித்து பல நிலையில இதோ வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு குடும்பத்துல குழப்பமும் வேதனையும் நெருக்கமாக ஒரு நிம்மதி இருக்கு. அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ரெண்டு பாகம். ஒன்று துன்மார்க்கனுடைய குடி வெறி பாதை, இன்னொன்று கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இதோ ஆராதனை, ஜெபம், புசிப்பு, குடிப்பு. வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ கர்த்தர் வாசிப்பு வரும்போது அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர்கள் நிறுவனத்தில் நீங்க திரும்பும் போது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் புசிப்பும் குடிப்புமாக மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒரு தேவனுடைய சமாதானம் நிறைந்த நாட்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும், அது நீதியும், சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய உள்ளத்துல சமாதான பிரபு பிறந்தாரோ அந்த மனிதனுடைய அந்த மனுஷனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும், ஆறுதலும், தேர்தலும், திடலும் இருக்கும். ஹல்லேலூயா. துச்செய்தியை கேட்கிற அவனுடைய இருதயம் பயப்படாத என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டிருப்பான். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டிருப்பான். ஆமென். ஏனென்றால் சமாதான பிரபு உள்ள இருக்கிறதுனால
இருக்கிறதுனால அவனுக்கு பயமே கிடையாது, அவனுக்கு அதைரியம் கிடையாது. வீட்டுல என்ன இருக்கோ இல்லையா, பிள்ளைகள் அதே போல் நடந்து கொள்வாங்க. அம்மா இருக்கிறது போதும், இருக்கிறது போதும், கர்த்தர் தந்திருக்க இருமை போதும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் நீதிமானுடைய சந்ததி. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அங்க கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் ஒரு குடும்பத்தில் உயர்ந்து நிற்கும் போது வாழ்க்கைக்கும் பதற வேண்டிய தேவை இல்லை. உன்னுடைய பண்டிகை நாட்களே சமாதானமற்றதான துன்மார்க்க குடும்பத்தை போல அல்ல. நீ கர்த்தருடைய சமூக பாடி கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். உன் வீட்டில் ஜெபமும் துதியும் உருவாக வேண்டும். எப்பொழுது கர்த்தரை ஆராதனை வெளிப்பட வேண்டும். அதுதான் நீதிமானுடைய அனுபவம். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா அந்த நாட்களில் இந்த ஜனத்தோடு நீதிமானாயிருந்தான். நீதிமானாயிருந்த நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து பழகி கொண்டிருந்தான், பேசிக் கொண்டிருந்தான். தேவ பிள்ளை, உன்னுடைய வேலை என்ன? பூமியில கொஞ்ச நாள் உன்னை வாடகை வீட்டில் உட்கார்ந்து வைத்தது போல தேவனுடைய பூமி உன்னை வைத்திருக்கிறோம். சீக்கிரமா உனக்கு அழைப்பு வரும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அவருடைய வருகையை சந்திக்க நீ தகுதியாக வேண்டும். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிய போகிறது. இந்த பூமிக்குரிய எல்லா காரியம் அழிய போகிறது. ஆனால் பரலோகத்தின் நித்திய நித்தியகால சுகமாய் சுபிட்சமாய் வாழ்ந்து சந்தோஷமாய் இருக்க நாட்கள் வருகிறது. கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வரப்போகிறது. ஆனால் நீயோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து பூரித்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துடன் பூரிப்பாய் இருக்க வேண்டும். ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியாக அந்த குரவனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். வாழ்வார்களே சமாதானத்தை கொடுக்க, பெற்ற சமாதானம் போதாது, இன்னும் அதிகமான சமாதானம் கொடுக்க காத்திருக்காது. எப்படிப்பட்ட சமாதானம்? நதியை போன்ற சமாதானம், இடைவிடாத சமாதானம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை நாம் அதிகமா நேசிக்கிறவர்களா இருக்கணும். இதோ 119 சங்கீதத்தில் படித்தோம். இதோ உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம். வேதத்தை எவ்வளவு அதிகமா நம்ம வாசிப்போம், எவ்வளவு அதிகமாக அதை நேசிப்போம், எவ்வளவு அதன்படி நம்ம ஜீவிப்போம், அதுக்கு சமாதானம் நம்ம தேடி வந்து கொண்டே இருக்கும். காலையில் எழுப்பினோடனே வசனத்தை வாசிட்டு ஒரு பகுதி எடுத்து வாக்குத்தத்தமா பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தினுடைய என்னை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என் புருஷனை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்துல மாற்றம் உண்டாகணும். கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் நீங்களுடைய இருதயம் நிறைவாய் இருக்கத்தக்கதான சமாதானத்தை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 85:8 என்ன இருக்கு வாசித்து பாருங்க. சங்கீதம் 85 சங்கீதம் 8வது வசனம் ஒரு வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அந்த வசனம் திரும்ப வாசிப்போம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அதை நான் கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும். இப்போ ரெண்டு வார்த்தைகள் சொல்லுகிறார். ஒன்று தம்முடைய ஜனம், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம். அதுதான் நானும் நீங்களும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அடுத்தபடியா சொல்லுகிறார் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமா ஜீவிக்கிறவருடைய ஒரு கூட்டம் ஜனம், அதுதான் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்போதும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. வாசித்து பாருங்கள் 19 சங்கீதம் கடைசி வசனம். என் கண்மலை என் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் கண்மலை என் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பரிசுத்தவான்களுடைய கரத்தில் இருபுறமும் கற்கொள்ள பட்டயம் இருக்குமா? இந்த அவருடைய பரிசுத்தவான்கள் யாருக்கும் உண்டாயிற்று என்று அங்கே சங்கீதத்தில் கடைசி பகுதி நாம் பார்க்கிறோம். 149 சங்கீதத்தில், இந்த நாள் பகலுடைய தேவனுடைய வார்த்தைகளை தேவ பிள்ளையே, உங்கள் கரத்தில் எப்போதும் தேவனுடைய பிரமாணம் இருக்கட்டும், தேவனுடைய வசனம் இருக்கட்டும். உங்கள் வாயில் இருபுறம் கருக்குள்ளதான தேவனுடைய வார்த்தை வசனம் பேசிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய வாயில் கத்தரித்திருக்கிற துதி வந்து கொண்டிருக்க வேண்டும். அது பரிசுத்தவான்களை கட்டளை கொடுத்ததான கடமை, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் கொடுத்ததான பிரமாணம். இதோ அதை எப்போ நான் நிறைவேற்றி கொண்டிருக்கணும். முறுமுறுப்பு பிறமுறுப்பு இல்லை என்று சொல்கிற இறுதி வரக்கூடாது. உங்கள் வீட்டிலே சமாதான பிரவாகிய இயேசு நீங்கள் எப்போ தங்க வைக்க வேண்டும். அவர் உங்களுடைய வீட்டிலே தங்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டிலே தொய்த்து கொண்டே இருக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே அது சமாதானம் கிடையாதுங்க. இதோ திடீரென்று ரோமாபுரியிலே பயங்கரமான ஒரு யுத்தம் எழுப்பினது. யுத்தம் எழுப்பின நேரத்தில் அங்கே உள்நாட்டு ஒரு சின்ன ஒரு குழப்பம் பார்த்து இதோ கர்த்தரை ஸ்தோத்திரம், இதோ இன்னொரு இதோ அந்நிய தேசத்திலிருந்து ஒரு ராஜா படையெடுத்து வீர தீரமாய் உள்ளே கடந்து வருகிறான். இங்கே சிறிய இந்த குழப்பத்தை பார்த்து கொண்டு பயங்கரமாக யுத்தம் செய்து அந்த ரோமாபுரியில் உள்ள ஏராளமான யுத்த வீரர்களை அழிக்கிறான். ஐயோ, அநேக பேர் மண்ணை உடைந்து இதோ கைகால் முறிந்து, ஐயோ அநேக சத்து மடிந்து இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள். அவ்விதமா கிடக்கிற நேரம் கவனிப்போம். அவ்விதமா கிடைக்கிறதான நேரத்தில் இதோ இவன் சந்தோஷமாக இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் உருவாகிறது. இதோ இவ்வளவு பயங்கரமான யுத்தத்தை நான் செய்து பெரிய வெற்றியை கண்டுவிட்டேன். என்னுடைய மகனை இதுக்குமே எனக்கு சத்தம் போட முடியாது, கொஞ்சம் கவனிங்களா. யார் இப்ப ஜோம் பண்ணன்னு சொன்னேன்ல, இப்ப முடிச்சிருவேன். அப்ப நீங்க அப்புறம் நீங்க நல்லா ஜோம் பண்ணலாம். சரியா ஜெபத்தை யார் கொடுத்துருவேன். சரி பாருங்க, அப்போ அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் கொள்ளுகிறான். என்னவென்றால் நான் பெரிய யுத்தத்தை நான் ஜெயித்து பண்ணி நான் வெற்றியை கண்டுவிட்டேன். எனக்கு ஒரு மகன் 10 வயசான பையன் இருக்கிறான். அவனுக்கு இதை நான் பழக்க வைக்க வேண்டும். இந்த இரத்த வாடையை அவன் ருசிக்க வேண்டும். இதை முகர்ந்து இதன்படி என்னை விட வீரமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று அந்த துன்மார்க்கமான உள்ளத்துக்குள்ள அந்த அழிவுக்குரிய எண்ணத்தை அவன் உருவாக்கி மேட்டுவிக் கொண்டான். மேட்டுவிக் கொண்டு என்ன செய்தான் என்றால், இதோ கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவனுடைய குதிரையை கொண்டு வர சொல்லி அவனுடைய குதிரையின் மேல் அவன் ஏறி தன் மகனை உட்கார வைத்து பயங்கரமா பிணங்க கூடி கிடக்கிற, பயங்கரமா கைகால் உடைந்து கிடக்கிற, பயங்கரமா ரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தன் குதிரையின் மேல் ஏறி அவன் சவாரி செய்து கொண்டு சொல்லுகிறான், மகனை பார், இதோ இன்னொரு நாள் நீ என்ன செய்ய வேண்டும், என்னை விட அதிகமான பெரிய பராக்கிரமசாலியாக நின்று யுத்தம் செய்து நீ வெற்றி அடைய வேண்டும் என மகனே, உன்னை நான் முடிசூட்ட போகிறேன் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு அந்த பயங்கரமான அந்த இது சடலங்கள் கிடக்கிற, குற்றுயிராய் கிடக்கிற மக்கள் மத்தியிலே அந்த பயங்கரமான குதிரையின் மேல் ஏறி அவன் விதமா பேசிக்கொண்டு அவன் மிக கௌரவமாய் போய் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு சம்பவம் என்ன நடந்திருந்தார். இது எங்கிருந்தோ ஒரு திடீரென்று அங்க உள்ளே இதோ குற்றுயிராய் கிடந்த ஒரு மனிதன், கைகால காயப்பட்டிருந்த ஒரு மனிதன் தன் கையில் இருந்த அம்பை எய்து அவன் விடுகிறான். அந்த எய்து சரியாக இவனுடைய மகனுடைய நெஞ்சை பிளந்தது. அந்த குழந்தை புழுவை போல துடித்து அல்லது அப்பா என்று சொல்லி கீழே விழவும் இதோ இதை பார்த்தா அவருடைய இருதயம் உடைந்தது. ஐயோ, நான் இதற்காக உன்னை நான் கொண்டு வந்தேன் மகனே என்று சொல்லி இது சத்துக்கு அப்புறம் போய் அவனை தற்கொலை பண்ணி செத்து விட்டான். இதுதான் துன்மார்க்கனுடைய நிலை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பகல் நேரத்திலே இயேசு ஏற்றுக்கொள்ளாதபடி இயேசுக்கு உன் இருதயத்தை கொடுக்காம இருப்பாய் என்றால் உன் இருதயம் துன்மார்க்கமாய் இருக்கிறது. இன்னைக்கு சமாதான இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்துக்குள் வராவிட்டால் உன் இருதயம் துன்மார்க்கமாய் இருக்கிறது. அதனால் சாபம் உண்டு, அதனால் வேதனை உண்டு, உன் சந்ததிகளுக்கு பல வேதனைகள் உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமாதானத்தை இயேசு வைத்து தரும்படியா ஆண்டவர் இயேசுவாக பாலகன் அந்த பூமியில வந்தார். அந்த சமாதானத்தை நான் நீங்கள் பெற்றுக் கொள்ளணும். அங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளையே, நீ துன்மார்க்கமான உலகை விட்டு நீங்கி நீதிமானாக மாற்றப்பட இந்த பகலின் ஆவியான் உன்னுடைய எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நீதிமானுடைய சமாதானம் நதியை போன்ற சமாதானம்.
உலக மனுஷனுடைய சமாதானம் இதோ கண்டு காணாத புகைப்போல் மறைந்து போகிற சமாதானம். எந்த சமாதானம் வேண்டும்? பரலோகத்தில் சமாதானம் வேண்டும் என்றால் வருத்தப்பட்டு பாருங்கள், நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை பரலோகத்தில் வேண்டி இன்றைக்கு இருகரம் நீட்டி நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சமத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? அவரோடு கூட பேசுவோமா? ஆண்டவரே, துன்மார்க்கருடைய சமாதானம், உலக சமாதானம் எனக்கு வேண்டாம், உம்முடைய சமாதானம் எனக்கு வேண்டும். அப்படியே நம்ம எழும்புவோம். எழுந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சமாதான பிரபுவாகிய இயேசு இந்த நாள் பகல் வேளையில உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ, யாரெல்லாம் அபிஷேகத்தில் வரவில்லையோ, உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. அருமையான தேவனுடைய வசனத்தை நேசிக்கும் போது சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையிலே சமாதானக்காரராகிய இயேசு, சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களுடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். எல்லாருடைய மாம்ச கண்களை மூடி 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே, நீர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதா நன்றி. என் வீட்டுல சமாதானம் வேண்டும். சமாதான காரணம் என்ன? ஆண்டவரே, சமாதானக்காரராகிய நீ, காரணராகிய நீ என்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவீராக. என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னால் என் குடும்பத்தை ஆசீர்வதியும். எல்லா கண்களையும் மூடுவோம். எல்லாருடைய கண்களை மூடுவோம். ஏனோ தான் என்று யாரும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? தேவனுடைய கர்த்தரை ஒப்புக்கொடு. இயேசுவே, இயேசுவே, இந்த பூமியில நீர் வந்தது. பூமியிலே சமாதானம் உண்டாகும் என்று நீர் வாக்கு பண்ணி தம்முடைய தூதர்களை அனுப்பி, ஆண்டவர், அந்த சமாதானம் எனக்கு வேண்டும், உடைய ரட்சிப்பின் சமாதானம் எனக்கு வேண்டும். நான் உம்முடைய பிள்ளை, என் பிள்ளைகள் அந்த சமாதானம் பெற்றுக் கொள்ளணும். ஆனா என் பிள்ளைக்காக வேண்டி என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. அதை பற்றி நான் காரியங்களை பின்னாலே பார்ப்போம். இது ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறாயா? தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறவங்க மிகுந்த சமாதானம் உண்டு. சாதாரணமான சமாதானம் அல்ல, ஒழிந்து போகிற சமாதானம் அல்ல, குறைவான சமாதானம் அல்ல, இடிவிட்டு போகிற சமாதானம் அல்ல, நித்திய சமாதானம், நதியை போன்ற சமாதானம். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டா நிச்சயமா அவருடைய சந்ததிகளுக்கு சமாதானம் வரும். ஒரு ஆசீர்வாதங்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை கரம் அடித்து ஆண்டவரை துதியுங்க. பெரியவர் கண்களை மூடி ஆண்டவரை துதியுங்க. Hallelujah, 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 hallelujah. Hallelujah.
Thank you.
சோதரிப்போம். வார்த்தைகளை சோதரிப்போம். பரலோகத்திலே நம்மிடத்தில் லாபரபடியை சோதரிப்போம். ஆமென். கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனை கருத்தை சோதரிப்போம். எல்லாத்தையும் நேசிக்கிறேன் பிதாவே. மகிமையான நல்ல நேரத்துக்காக கொண்டாடியார்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்தில் கடந்த தப்பிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் வந்து விட அதிகம் ஆசீர்வதிப்பீராக. நீதிமானுக்கென்று கர்த்தாவே வைத்திருக்கும் மேன்மைகளை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யத்துக்கு எடுத்த சூழ்நிலை இறக்கத்த நீதிமானுக்கு விசேஷமான பாதுகாப்பை நிறைவேற்றிருக்கிறீர். ஆண்டவரே, நீதிமானுக்காக விசேஷமான சமாதானத்தை வைத்திருக்கிறீர். அவைகளை பெற்று ஆண்டவருக்குள்ள இன்னும் பூரிப்பாய் மகிழ அவன் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இன்னும் புதுப்பிக்க அவன் சமாதானத்தை இன்னும் முன்னேற வேத வசனத்தை நேசிக்கட்டும். ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவனமாக அந்த விலையேறப்பட்டதான விலை மதிக்க முடியாத சமாதானத்தை தேவ சமத்தில் வேத வசனத்திற்கு பெற்றுக்கொள்ள பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். கூடியத்தை யாவரை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய தேவ சமூகம் இன்னும் கூட இருப்பதாக. வியாதிகளோடு, விலையினங்களோடு, பல பாரங்களோடு, பல நெருக்கத்தோடு, பல தேவையோடு பல பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் அந்த தொடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை தேவ சமாதானம் பெறுவதாக, ஒவ்வொருடைய பிரச்சனைகள் மாற்றப்படுவதாக, ஒவ்வொரு நெருக்கங்கள் மாற்றப்படுவதாக. இந்த பண்டிகை நாட்டில் என்னென்ன தேவை உண்டோ அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த குடும்பங்களுக்கு சகல தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியா, எல்லா குறைகளையும் நிறைவு பண்ணும்படியா, சகல விதமான நன்மையா நிரப்ப எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளத்தக்கதா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். தாழ்ந்து கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தோடு பிள்ளைகளை அனுப்புங்க, காயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்ம இவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. 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 Practice பண்ணுவோம். எல்லாரும் போங்க. டீச்சர்ஸ்.